உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு 3 மாதத்தில் திருமணம் நடைபெற வேண்டுமா? இத்தலத்திற்கு செல்லுங்கள். விழுப்புரம் அருகில் உள்ள சிறுவந்தாடு. இந்த கிராமத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் உள்ளது. இங்கு புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று மட்டை தேங்காய் கட்டி வழிபட்டால் 3 மாதத்தில் திருமண யோகம் வரும் என்கின்றனர். தல வரலாறு: சோழ மன்னன் கோப்பெரும் சிங்கனால் கட்டப்பட்டது லட்சுமி நாராயண பெருமாள் கோவில். அதைத் தொடர்ந்து விஜயநகர மன்னரான அச்சுந்தராயர் இங்கு திருப்பணிகள் செய்ததாக கல்வெட்டு கூறுகிறது. தற்போதுள்ள கோவில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. மண்டபம் முழுவதும் கருங்கல்லாலும் விமானம் மற்றும் சுதையாலும் ஆனது. இத்திருத்தலத்தில் தாயார் வலக்கையில் பெருமாளை அணைத்தபடியும் இடக்கையில் தாமரை மலரை ஏந்தியும் இருக்கிறார். கருவறை எதிரில் கருடார்வாள் சன்னதியும் உள்ளது. அர்த்த மண்டபத்தில் கனகவல்லி தாயார் சன்னதியும் உள்ளது. கோதண்டராமர், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள் ஆகியோருக்கு இங்கு தனி சன்னதிகள் உள்ளன. எலுமிச்சை மரமே இங்கு தலவிருட்சமாகும். மேலும் பள்ளி வழிபாடு இங்கும் நடைபெறுகிறது. அர்த்த மண்டபத்தின் விதானத்தில் பள்ளி உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலில் உள்ள பள்ளியைப் போலவே இதன் உருவமைப்பும் உள்ளது. இதை தொட்டு வணங்குவதன் மூலம் கிரகதோஷம், நோய் நொடிகள் விலகும் என பக்தர்கள் நம்புகின்றனர். மட்டை தேங்காய் வழிபாட்டின் சிறப்பு: பல காரணங்களால் திருமணம் தடைபட்டு நொந்து போய் உள்ளவர்கள் மட்டை தேங்காயை லட்சுமி நாராயணர் பெருமாளின் முன்வைத்து வழிபாடு செய்து எடுத்துச் செல்கின்றனர். இதனை வீட்டில் வைத்து தினமும் வழிபட்டால் 3 மாதத்தில் திருமண யோகம் உருவாகும் என்பது ஐதீகம். இங்குள்ள பக்த ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை அன்று துளசி மாலை சாத்தியும் நெய் தீபம் ஏற்றியும் வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்கின்றனர். ஆலயத்தின் அமைவிடம்: விழுப்புரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் வளவனூர் என்ற ஊர் அமைந்துள்ளது. அங்கிருந்து மடுக்கரை செல்லும் வழியில் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் பூஜை நேரம் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. அர்ச்சகர்களின் அலைபேசி எண்கள் 9942 839 774, 8220 585 308, 9842 398 923. இந்த நற்செய்தியை உங்களுக்காக வழங்கியது சிக்கிராம் தொலைக்காட்சி. மேலும் இது போன்ற நல்ல ஆன்மீக செய்திகளை கேட்க வேண்டுமெனில் சிக்கிராம் தொலைக்காட்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.